இப்போ தான் புரியுது சின்ன வயசுல ஏன் எங்கள் அம்மா அந்த 5 குழம்பையே மாற்றி மாற்றி ஒவ்வொரு நாளும் வச்சாங்கன்னு சொல்லிட்டு. டெய்லி என்ன குழம்பு வைக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய ரோதனையாக இருக்குது. லைக் வந்து டாஸ்க் மாதிரி இருக்குது. முந்தின நாளே வந்து யோசிச்சு இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கலாம், அடுத்த நாள் என்ன குழம்பு வைக்கலாம். நான் நோட்ஸ்னால் போட்டு வச்சு பழக்கம் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு முன்னாடியெல்லாம் வேறு எதுக்கோ நோட்ஸ் போடுவேன். இப்போ என்ன குழம்பு வைக்கிறதுங்கிறது நோட் தான். பட் கடைசி வந்து வச்ச குழம்பே தான் திருப்பி திருப்பி முன்னாடி அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா எதாட்டி புதுசாக ட்ரைங் பண்ணுங்கம்மா, அது பண்ணுங்கள் இது பண்ணுங்கன்னு. இப்போ நான் அது கேட்குறது அது பண்ணி கொடுக்குறது எவ்வளோ கஷ்டம்னு இப்போ தான் தெரியுது. ஏதோ ஒன்றத்தை சாப்பிட்டா போதும் அப்படிங்கிற நிலமை தான். காலையிலேக்கு வந்து தோசை சுட்டுட்டேன். மத்தியானத்துக்கு வந்து மீன் குழம்பும் சப்பாத்தியும் வச்சு கொஞ்சம் ஃப்ரையும் பண்ணேன். இந்த வாட்டி எனக்கு ஃப்ரை வந்து சூப்பராக வந்துச்சு. ரொம்ப கலர்ஃபுல்லாக அது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. தோசை வந்து கண்டறவே ஒரு தோசை வந்துச்சு. அடுத்த தோசை வந்து சூப்பராக வந்துச்சு. சூப்பராக இல்லை, ஒரு மாதிரி சுமாராக வந்துச்சு. ஸோ சட்னியும் கொஞ்சம் அரைச்சி இதை காலையிலேக்கு கொடுத்துட்டு மத்தியானத்துக்கு ஒரு மீன் துண்டு போட்டு குழம்பு சப்பாத்தி ஃப்ரை சொல்லி அனுப்பி விட்டுட்டேன்.